வணக்கம். சோபா சந்திரசேகர் அவர்களுடைய மடியில் குழந்தையாக தவழ்ந்து வளர்ந்த விஜய் இப்போது தமிழகத்தின் மூச்சு காற்றாக மாறியிருக்கின்றார். ஒரே மூச்சில் சுமார் 1.25 கோடி மக்களின் வாக்குகளை பெற்று முதல்வராக திகழ்கின்றார். தமிழக மக்களுக்கு இப்படிப்பட்ட சிறந்ததொரு தலைவரை உருவாக்கி தந்த சோபா சந்திரசேகரின் பின்னணி என்னவென்று தெரியுமா? சோபா சந்திரசேகர் சென்னையில் பிறந்தவர். அவருக்கு 69 வயது. இசை ஞானம் இந்த குடும்பத்தில் பிறந்த சோபாவிற்கு சுந்தர், சுரேந்தர் என்ற 2 சகோதரர்களும் ஷீலா என்ற சகோதரியும் உண்டு. சோபா அவர்கள் பள்ளி பருவத்திலேயே கர்நாடக இசையை ஆர்வத்தோடு கற்றார். வித்வான் TM தியாகராஜன் அவருக்கு இசையை கற்பித்தார். சுவாமிநாதன் என்ற குருவிடம் வீணையையும் கற்று தேர்ச்சி பெற்றார். இசை ஞானத்தில் தேர்ச்சி பெற்றதால் இளம் வயதிலேயே தனது சகோதரர்களுடன் இணைந்து லலிதாஞ்சலி என்ற இசைக்குழுவை சோபா சந்திரசேகர் தொடங்கி நடத்தி வந்தார். தொடக்க காலத்தில் மேடை கச்சேரிகளில் சோபா சந்திரசேகர் பாடிக்கொண்டிருந்தார். அவரது பாடலுக்கென்று தனியாக ரசிகர்கள் பட்டாளம் உருவானது. அந்த காலகட்டத்தில் SA சந்திரசேகர் சினிமாவில் உதவி டைரக்டராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் திருமணம் 1973 ஆண்டு ஏப்ரல் 24 நடந்தது. கணவர் சந்திரசேகரை விட சோபா 3 வயது குறைந்தவர். திருமணமான அடுத்த ஆண்டில், அதாவது 1974 ஆண்டு தலைமகனாக விஜய் பிறந்தார். விஜய் எழும்பூரில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்தார். அப்போது மிகுந்த பண கஷ்டத்தில் அவர்கள் வாழ்ந்துள்ளனர். SA சந்திரசேகருக்கு நிரந்தர வருமானம் இல்லாததால் சோபா சந்திரசேகர் மேடை கச்சேரிகளில் பாடுவதில் கிடைத்த சம்பளத்தில் தான் அவர்களது குடும்பம் இயங்கி இருக்கிறது. பிற்காலத்தில் சோபா சந்திரசேகர் பிரபலமான பின்னணி பாடகியாக வலம் வந்தார். ஏராளமான சினிமாக்களில் அவர் பாடியிருக்கின்றார். 2 மலர்கள் என்ற சினிமாவில் இடம்பெற்ற ஒரு மகாராஜா ஒரு மகாராணி, அந்த இருவருக்கும் ஒரு குட்டிராணி என்ற இனிமையான பாடல் சோபா சந்திரசேகர் பாடியதுதான். விஷ்ணு என்ற படத்தில் தளபதி விஜயுடன் இணைந்து தொட்டாப்பட்டா ரோட்டுல முட்டை பரோட்டா என்ற ஜனரஞ்சகமான பாடலையும் பாடி ரசிகர்களை கவர்ந்துள்ளார். இசைத்துறையில் சோபா சந்திரசேகரின் சாதனைகளை பாராட்டி ஏராளமான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது சோபா சந்திரசேகர் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், சோபா சந்திரசேகர் சகலகலா வல்லியாக திகழ்கின்றார். இசையில் வெற்றி கொடி நாட்டிய அவர் சுமார் 50 சினிமாக்களுக்கு கதை எழுதியிருக்கின்றார். 10 படங்களை தயாரித்துள்ளார். நண்பர்கள், இன்னிசை மலை போன்ற படங்களை டைரக்ட் செய்தும் தனது திறமையை நிரூபித்துள்ளார். சோபா சந்திரசேகரிடம் அத்தனை திறமைகள் இருந்தாலும் எளிமையாக வாழ்ந்து தளபதியை அரவணைத்து செல்லும் அன்பு தாயாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். சிறந்த தலைவரை இந்த நாட்டிற்கு உருவாக்கி தந்த இந்த தெய்வீக தாயை தமிழகம் வாழ்த்தி வணங்குகின்றது. நன்றி, வணக்கம்.